ஸோ வெல்கம் டு பிரதாப்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு ஃப்ளிக்கோட பேசிக் கரெக்ஷன்ஸ், பேசிக்காக என்னென்ன காமனாக மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கரெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் லிஃப்ட்டு லெஃப்ட் சைட் ஃப்ளிக்குன்னு வரும்போது சில பேருக்கு கல்லியில இருந்து அப்படியே மிட் விக்கெட்டுக்கு வரும் டவுன் ஸ்விங். ஸோ அதனால என்ன ஆகும், பேட்டோட ஃபேஸ் இப்படி க்ளோஸ் ஆகி நிறைய லீடிங் எட்ஜ் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று செகண்ட் வந்து பேக் லிஃப்ட் வந்து லெக் ஸ்டம்புக்கு இந்த பக்கம் போயிடும். ஸோ வரும்போது இந்த கால் ட்ராக் ஆகி ஹெட்டும் ஃபால் ஆகும். இது செகண்ட். தேர்டு, அப்ரோச் பண்ணும்போதே ஹெட் ஃபால் ஆகும். ஹெட் வந்து பாலோட லைனுக்கு நேராக இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கரெக்ஷன்ஸ். இப்போ நான் அந்த கரெக்ஷன்ஸை நான் ஆடி காட்டுறேன். ஸோ பேஸ் ப்ராப்பராக இல்லைன்னா கூட ஆடி முடிச்சு இந்த கால் வெளியில ட்ராக் ஆகுறது, இந்த பேஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த 4 கரெக்ஷன்ஸ் தான் பேசிக்ஸாக எல்லாத்துக்குமே நடக்கும். இப்போ நான் அதை ஆடி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பாருங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ பேட்டு இங்க இருந்தது இப்படி வந்ததுனால க்ளோஸ் ஆயிடுச்சு, லீடிங் எட்ஜ் பட்டு பால் போகுது. இது ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். செகண்ட் பாத்தீங்கன்னா பேட்டு உள்ள இருந்து வர்றது. பேட்டு உள்ள இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஸோ கால் இங்க டிராக் ஆயிடும், ஹெட் ஃபால் ஆகிறதுனால ஃப்ரண்ட் ஷோல்டரோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்காது. ஸோ தேர்டு பாத்தீங்கன்னா ஹெட் இன்லைன். ஸோ ஹெட் பாலோட லைனுக்கு அந்த பக்கம் போடுறது. ஸோ அப்போ டாப் ஹேண்டோட இன்வால்வ்மெண்ட் வராம பாட்டம் ஹேண்ட் மட்டும் வரும். ஸோ ஃபிளிக்கு நிறைய அண்டர் த பால் போய் ஏர்ல போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஃபோர்த்து, ஸோ இந்த பேலன்ஸ். ஸோ இது ஃபாஸ்ட் பவுலர் ஆடும்போது பெருசா அவங்களை இம்பாக்ட் பண்ணாது. ஆனா ஸ்லோ ஸ்பின்னர்ஸ், ஸ்லோ விக்கெட்ல வந்து இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஷோல்டர் சைட் ஆன், ஹெட் இன்லைன் வித் த பாடி. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிக் ஈஸியாகும். ஓகேங்களா? ஸோ போன வீடியோல சொன்ன மாதிரி ஆன் டிரைவ் நல்லா ஆட கத்துக்கிட்டீங்கன்னா, ஆன் டிரைவ் நல்லா ஸ்ட்ரைட்டா பேட்டை போட்டு ஆட கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆன் டிரைவ்ல இருந்து ஃபிளிக் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது எப்படி ஆடுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தேன். இது என்னென்ன கரெக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது போட்டிருந்தேன். ரெண்டையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.